ஒரு வாக்கியம் நம்ம வாழ்க்கையே மாற்றும். ஆனால் அந்த வாக்கியம் கரெக்டான நேரத்தில் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக மாற்றும். இவரும் போகிறாரு, போய் பல இடத்துல விசாரிக்கிறாரு. ஒரு இடத்துல இவருக்கு தேவையான ஒரு வீடு கிடைக்குது. அந்த ஃபார்மேட் எல்லாமே சொல்கிறாங்க, இவ்வளோ நீங்கள் கடன் வாங்கணும், இவ்வளோ லோன் போடணும், இவ்வளோ கையிலேருந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. உட்காந்துருக்கும் போது அவர் கண்ணுக்கு முன்னாடி ஒரு வாக்கியம் தெரியுது. உன்னால் முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உன்னிடம் ஒப்படைப்பதில்லை. நமக்கு தேவையான அந்த ஒரு சிந்தனை நமக்கு தேவையான நேரத்தில் கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறும். ஒரு வாக்கியம் நம்ம வாழ்க்கையே மாற்றும். ஆனால் அந்த வாக்கியம் கரெக்டான நேரத்தில் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக மாற்றும். இது ஒரு நடந்த சம்பவம். ஒரு வாலிபர் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணுறாரு. சொந்தமாக வீடு வாங்குறதுக்கு கையில் பணமும் இல்லை, கடன் கொடுக்கறதுக்கு ஆளும் இல்லை. ஆனால் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு, நீ வாங்கு, உன்னால் வாங்க முடியும் அப்படின்னு உசுப்பேத்தி விடுறாரு. இவரும் போகிறாரு, போய் பல இடத்துல விசாரிக்கிறாரு. ஒரு இடத்துல இவருக்கு தேவையான ஒரு வீடு கிடைக்குது. அந்த ஃபார்மேட் எல்லாமே சொல்கிறாங்க, இவ்வளோ நீங்கள் கடன் வாங்கணும், இவ்வளோ லோன் போடணும், இவ்வளோ கையிலேருந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இது எல்லா டீட்டெயிலும் அவர் கேட்டுட்டு வராரு. வரும்போது இவருக்கு தோணுது, கொஞ்சம் ஓவராக தான் ஆசைப்பட்டோமோ, கூட இருக்கிறவங்க எது சொன்னாலும் நம்ம கேட்குறோமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு. நம்மளுக்கு வீடு வேணும் தான், ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கான பணம் எப்படி நம்மளுக்கு வரும்? முதல்ல நம்மளை நம்பி யார் லோன் கொடுப்பா? அப்படியே லோன் கொடுத்தா கூட இவங்க சொல்கிற அளவுக்கு பணத்தை நம்மளால் எப்படி பெரட்ட முடியும்? நம்மளால் கண்டிப்பாக வீடு வாங்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இந்த கடன் வாங்கி வீடு வாங்குன்னு இவர் உசுப்பேத்தி அமுச்சு விட்டார் இல்லையா, அவர்கிட்ட போய் இந்த உண்மையை சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துடலான்னு ஒரு முடிவு பண்ணி அவங்க வீட்டுக்கு போகிறார். அவங்க வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாரு. வீட்டு கதவை திறக்குது. அந்த வீட்டு அம்மா வராங்க. யாரை பார்க்கணும் என்னன்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த மாதிரி ஐயாவை பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, ஐயா குளிச்சுட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த 5 நிமிஷம் உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கும் போது அவர் கண்ணுக்கு முன்னாடி ஒரு வாக்கியம் தெரியுது. உன்னால் முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உன்னிடம் ஒப்படைப்பதில்லை அப்படின்னு. உன்னால் என்ன முடியுமோ அந்த ஆசை தான் உன் கண்ணு முன்னாடி வரும். உன்னால் முடியாத எதுவுமே இறைவன் உன் கண்ணு முன்னாடி காமிக்கவே மாட்டான். இல்லை, இந்த பிரபஞ்சம் உன் கண்ணு முன்னாடி காமிக்காது அப்படிங்கிறது அந்த வாக்கியத்தோட எசன்ஸ். இப்போது இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஏன் இப்படி ஒரு வாக்கியம்? நம்மளால தான் கண்டிப்பாக முடியாது, இவ்வளோ கடன் நம்மளுக்கு யார் கொடுப்பா, இவ்வளோ பணம் நம்மளால் எப்படி பெரட்ட முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில், உன்னால் முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உன்னிடம் ஒப்படைப்பதில்லை அப்படின்னு பார்த்த உடனே, ஒருவேளை நம்மளால் முடியுமோ, அதனால தான் இப்படி ஒரு வாக்கியம் இருக்கோ அப்படின்னு நம்பி எந்திரிச்சிடுறாரு. அப்போது அவர் யாரை பார்க்க வந்தாரோ அவரும் வந்துடுறாரு. என்னப்பா, என்ன விஷயம், என்னை பார்க்க வந்த அப்படின்னு கேட்குறாரு. உங்களை பார்க்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் போயிட்டு வரேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்தில் அந்த வீடு அவருக்கு சொந்தமாயிடுது. ஒரு சின்ன வாக்கியம், உன்னால் முடியாதது எதுவுமே இறைவனிடம் ஒப்படைப்பதில்லை அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கியம் தான் அவரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. இந்த வீடை வாங்க முடியுங்கிற நம்பிக்கையை கொடுக்குது. நமக்கு தேவையான அந்த ஒரு சிந்தனை நமக்கு தேவையான நேரத்தில் கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறும். உங்களால் முடியாத எந்த ஒரு செயலையும் இந்த இறைவனோ இந்த பிரபஞ்சமோ உங்களிடம் ஒப்படைப்பதில்லை. நன்றி.